when you want to have faith, ஆதலால் விசுவாசம் உங்களுக்கு வேண்டும் where do you go? எங்கு செல்லுவீர்கள்? You go to the word. வார்த்தையின் இடத்தில் செல்லுவீர்கள். Somebody say amen. The word will generate faith in your heart. வார்த்தையானது உங்களுக்குள் இருதயத்துக்குள் அந்த விசுவாசத்தை உற்பத்தி செய்யும். So you have to be very careful about how you listen. ஆதலால் நீங்கள் எப்படி கவனிக்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். Listening ear is very important to receive a miracle. உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கவனிக்கிற செவிகள் மிக முக்கியம். Sometimes the word comes, the devil is going to put people to sleep. சில நேரம் வார்த்தை வரும்பொழுது பிசாசானவன் இப்படியாக ஜனத்தை உறங்க செய்வான். Or else distract their mind. இல்லையென்றால் அவருடைய சிந்தனைகளை சிதற செய்வான். That's the reason they don't receive the miracle. அதனால் தான் தங்களுடைய அற்புதத்தை பெறாமல் போய் விடுகிறார்கள். So during the altar call time, இப்படியாக நாம் அவர்களை இப்படி பலிபீடத்திற்கு அழைக்கும் பொழுது they come and lift their hands. வந்து தங்களுடைய கரங்களை உயர்த்திக் கொள்வார்கள். They cry. அழுகிறார்கள். Nothing will happen. ஒன்றும் சம்பவிப்பதில்லை. Because you missed your miracle just exactly when you miss the word. வார்த்தையை தவற விட்டிருக்கும் பொழுதே நீங்கள் உங்கள் அற்புதத்தையும் தவற விட்டீர்கள். The word of God is the seed for your miracle. தேவனுடைய வார்த்தையே உங்களுடைய அற்புதத்திற்குரிய வித்தாய் இருக்கிறது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, God sends his word to heal his people. தேவன் அவருடைய வார்த்தை அனுப்பி தம்முடைய ஜனத்தை குணமாக்குகிறார். The power of God's healing, it is in the word of God. தேவனுடைய குணமாக்கும் அந்த வல்லமையே அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. If you want to receive healing, நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் you can't receive healing first. முதலாவது நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. What you need is not healing. உங்களுக்கு தேவையானது சுகமும் அல்ல. முதலாவது first what you need is, முதலாவது உங்களுக்கு தேவையானது, you need the word that brings healing. சுகத்தை கொண்டு வருகிறதான அந்த வார்த்தை. First you receive the word, முதலாவது வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீர்கள், then the healing will be yours. பிறகு அந்த சுகம் உங்களுக்கு சொந்தமாகும். Come on, lift up your hand and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. But I want to thank God you chose to be here this evening to listen to the word. ஆனால் இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதற்காக நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த சமயத்திற்காக கர்த்தருக்கு நன்றி. Now I would like to say something tonight. இந்த ராத்திரி நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். Wise people invest their time in the kingdom of God. ஞானிகள் தங்களுடைய நேரத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று மூலதனம் செய்கிறார்கள். You are investing your time in God's kingdom. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று உங்களுடைய நேரத்தை மூலதனம் செய்கிறீர்கள். The greatest miracle in your life is not healing or some other thing. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய அற்புதம் சுகம் வேறொரு காரியம் அல்ல. The greatest miracle that can happen in your life is receiving the word of eternity. ஆனால் நித்தியத்திற்கென்று நீங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறதான மிகப்பெரிய அற்புதம். The Bible says that the treasure is not your healing. வேதம் சொல்லுகிறது பொக்கிஷமானது உங்களுடைய சுகம் அல்ல. The treasure is the word you receive. நீங்கள் பெற்றுக்கொள்கிறதான வார்த்தையே அந்த பொக்கிஷம். Amen. So you need healing maybe once. ஒரு விசை உங்களுக்கு ஒருவேளை சுகம் தேவைப்படுகிறதா இருக்கலாம். But you need the word forever. ஆனால் அந்த வார்த்தையானது எப்பொழுதும் தேவைப்படுகிறதான விஷயம். Man shall not live by bread alone, but by every word that comes out of the mouth of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Come on, lift your hand and say, I need the word. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கு அந்த வார்த்தை தேவை. Hallelujah. So all of you have come for the sake of the word. You're going to be blessed. நீங்கள் வார்த்தைக்காக வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். Know the importance of the word. தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். It supplies faith you need in your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த விசுவாசத்தை அது உங்களுக்கு தருகிறது. Faith is the oxygen of your soul. உங்களுடைய ஆத்துமாவுக்குரிய அந்த ஆக்ஸிஜனே அந்த விசுவாசம். You begin to breathe and become alive in the kingdom of God the more you exercise your faith. நீங்கள் உங்கள் விசுவாசத்தை அதிகமாக செயல்படுத்தும் பொழுது சுவாசிக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை செயலாகவும் செய்கிறீர்கள். Faith has the power to attract heaven. பரலோகத்தை வசீகரிக்கிற அந்த வல்லமை விசுவாசத்திற்கு உண்டு. God responds to those of faith. விசுவாசம் உள்ளவர்களிடத்திலே தேவன் பிரதியுத்தரம் அளிக்கிறார். Not just because you have a problem. உங்களுக்கு பிரச்சனை இருப்பதினால் அல்ல. Not just because you cry. நீங்கள் அழுகிறதினாலும் அல்ல. Not just because you got a situation. ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பதினாலும் அல்ல. But when you believe God by faith, ஆனால் தேவனிடத்திலே விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது God will always respond to your faith. உங்கள் விசுவாசத்திற்குரிய பிரதியுத்தரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். This is the book of faith. இதுதான் அந்த விசுவாசத்தின் புத்தகம். There's nothing that faith cannot get from God. தேவனிடத்திலிருந்து பெற முடியாத விஷயம் என்ற விசுவாசத்திற்கு எதுவுமே இல்லை. Faith is very important to make your transactions with the God of heaven. பரலோகத்தின் தேவனிடத்தில் உள்ள பரிமாற்றங்களை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் மிக முக்கியம். Amen.
So how many of you are ready to receive the word of faith tonight? இந்த ராத்திரியும் விசுவாசத்திற்குரிய வார்த்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தம்? This will stay with you forever. இது உங்களோடு எப்பொழுதுமே தங்கும். Forever and ever. எப்பொழுதுமே தங்கக்கூடிய Even வார்த்தை. when you breathe your last breath and make an exit from here into heaven, this word is going to come along with you. நீங்கள் உங்களுடைய கடைசி மூச்சை விட்டு பரலோகத்திற்கு நுழைகிற அந்த தருணம் வரைக்கும் இந்த வார்த்தையானது உங்களோடு தங்க போகிறது. This is eternity. இதுதான் நித்தியம். This is the treasure you carry on the inside. இதுதான் உங்களுக்குள்ளாக நீங்கள் சுமக்கிறதான பொக்கிஷம். The house I live is not my treasure. நான் தங்கி இருக்கிற வீடு என் பொக்கிஷம் அல்ல. The car that I drive is not my treasure. நான் ஓட்டுகிற வாகனம் என் பொக்கிஷம் அல்ல. The money I have in the bank, it's not my treasure. வங்கியில் இருக்கும் என் பணம் என் பொக்கிஷம் அல்ல. My treasure is the word that I collect and deposit in my heart. என்னுடைய இருதயத்திலே தக்க வைத்து நான் சேர்க்கிற அந்த வார்த்தை தான் என் பொக்கிஷம். Somebody shout hallelujah. Hallelujah. Somebody praise the Lord. You shall live by every single word that comes out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைக்கிறீர்கள். Let that word be in your mouth as well. உங்களுடைய வாயிலும் அந்த வார்த்தை இருக்கட்டும். What comes out of God's mouth should be in your mouth. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்கள் வாயிலும் இருக்க வேண்டும். What he speaks out of his mouth, you should be able to speak out of your mouth as well. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதா இருக்க வேண்டும். What he spoke once, you're going to repeat as many times as possible to build up your faith, because the word from the mouth of the Lord. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை அது இருக்கிறபடினால் அவர் ஒரு விசை பேசின அந்த வார்த்தையை நீங்கள் பல விசை உங்களுடைய வாயிலிருந்து பேசுகிறதா இருக்க வேண்டும். Somebody shout hallelujah. Hallelujah. Praise the Lord. Are you ready to get some faith tonight? இந்த ராத்திரியும் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Amen. I'm always excited when I receive faith from the word. வார்த்தையிலிருந்து விசுவாசம் வரும்பொழுதெல்லாம் நான் மிகவும் பரவசம் அடைகிறேன். Faith is the connection. ஏனென்றால் விசுவாசமே தொடர்பு. There is a vital point of connection between you and God. தேவனிடத்திலும் உங்களிடத்திலும் வருகிறதான மிக முக்கியமான இணைப்பு அது. Faith supernaturally and spiritually aligns you with the mind of God. தேவனுடைய சிந்தையோடு இந்த விசுவாசமானது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அசாதாரணமான விதத்திலே இணைக்கிறது. Faith always says amen whenever God speaks. ஆண்டவர் பேசும் பொழுதெல்லாம் விசுவாசமானது ஆமென் என்றே சொல்லுகிறது. Faith is not subjected to your situation. உங்களுடைய சூழ்நிலைக்கு உள்ளாக தள்ளப்படுவதல்ல விசுவாசம். Faith is all about the written, unchanging, never failing, infallible, solid, eternal word of God. விசுவாசம் என்பதை ஒரு காலம் மாற்றப்பட முடியாத, நிலைத்திருக்கிறதான, என்றும் மாறாத, ஒரு காலம் ஏமாற்றாத, திடசாட்சியாய் நிற்கிறதான தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. Somebody shout hallelujah. Why I take this long to not talk about faith? விசுவாசத்தை குறித்து ஏன் நான் இவ்வளவு நேரம் எடுத்து பேச வேண்டும்? Because people don't understand. ஏனென்றால் ஜனங்கள் அதை புரிந்து They கொள்வதில்லை. simply don't understand. அவர்கள் எளிதாக அதை அறிந்து கொள்வதே They இல்லை. want God to do some magic. ஆண்டவர் ஏதாவது ஒரு மாயாஜாலம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். You know what they say? என்ன சொல்லுகிறார்கள் No, தெரியுமா? I don't want the word. எனக்கு வார்த்தை வேண்டாம். I don't like to listen to the word. வார்த்தை நான் கவனிக்க விரும்பவில்லை. I don't want to read the Bible. வேதத்தை நான் வாசிக்க விரும்பவில்லை. No, I don't want to spend time memorizing the word of God. தேவனுடைய வார்த்தையை மனனம் செய்ய நான் நேரம் எடுக்க But விரும்பவில்லை. I want my miracle. ஆனால் என்னுடைய அற்புதம் எனக்கு வேண்டும். That equation doesn't work in the kingdom of God. அந்த சமநிலை காரியங்கள் ஒரு காலம் தேவனுடைய ராஜ்யத்தில் You need to செயல்படுவதில்லை. do things in God's way. You need to do things in தேவனுடைய God's way. வழிகளில் நீங்கள் காரியங்களை செய்தாக வேண்டும். Hallelujah. Let your will be done here on earth as it is being done in heaven. பரலோகத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் அவர் சித்தம் செய்யப்படுவதாக. Still I have not started my message. இன்னும் நான் என் செய்தியை ஆரம்பிக்கவில்லை. This is only the prelude. இதுதான் ஒரு ஆரம்பம். Introduction. இதுதான் முகவுரை. Now are you ready to listen? இப்போது கவனிக்க ஆயத்தமா Say இருக்கிறீர்களா? I'm ready. சொல்லுங்க நான் ஆயத்தம். I'm ready for the word of faith. விசுவாசத்தின் வார்த்தைக்கு நான் ஆயத்தமாக The இருக்கிறேன். most exciting thing is the word of God. தேவனுடைய வார்த்தையை மிக மிக பரவசத்துக்கு உள்ளாக்குகிற காரியம். One word of revelation refreshes my soul, my spirit and my body. ஒரு தேவனுடைய வார்த்தையில் அடிப்படையில் வருகிறதான அந்த வெளிப்பாடு என்னுடைய ஆத்துமா, என்னுடைய ஆவி, என்னுடைய சரீரத்தை அப்படியே புத்துணர்ச்சிக்குள்ளாக்குகிறது. It penetrates even to the core of your being. அது உங்களுடைய மிக ஆழத்திற்குள்ளான காரியத்தை கூட ஊடுருவுகிறதா இருக்கிறது. It's like a fire shut up in your bone. உங்களுடைய எலும்புகளுக்குள் அடைபட்டு எரிகிறதான அக்கினியை போன்றது. So I would like to warn every one of you. அதனால உங்கள் ஒவ்வொருவரையும் நான் எச்சரிக்க விரும்புகிறேன். Have the right attitude towards the word. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் ஒரு சரியான மனப்பான்மை உடையவர்களாய் இருங்கள். Honor it.
அதை கனப்படுத்துங்கள், respect it, மரியாதையை நடத்துங்கள், read it, அதை வாசியுங்கள், invest time with the word, வார்த்தையோடு நீங்கள் நேரத்தை மூலதனம் செய்யுங்கள், carry the word wherever you go. எங்கு சென்றாலும் இந்த வார்த்தையை சுமந்து செல்லுங்கள். This morning it was fantastic. The preacher said, he's 71 years old, but he has read the Bible 71 times. 71 வயது நிறைந்த இன்றைய காலை விசேஷித்த பிரசங்கிய சொன்ன காரியம் மிக அற்புதமானது. 71 முறை வசனத்தை வேதத்தை அவர் வாசித்திருக்கிறார். A lot of times people go to the world like ATM machine. பாருங்கள், இப்படியாக ஒரு மிஷன் இடத்துல பணத்தை வாங்குவது போல் வேதத்தின் இடத்தில் செல்கிறார்கள். No, I go to the ATM machine only whenever I need it. எப்பொழுதெல்லாம் நான் ஏடிஎம் மிஷனுக்கு செல்கிறேனோ தேவைப்படும் பொழுது செல்கிறேன். When life goes well, nobody wants to read the Bible. நன்றாய் வாழ்க்கை இருக்கும்போது வேதத்தை யாரும் வாசிக்க விரும்புவதில்லை. God has to keep on giving you one problem or the others just to get you focused on the word and in prayer. ஒவ்வொரு பிரச்சனைக்கு மேலாக தேவன் ஒன்றையாய் அனுப்பி இப்படியாக ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தர் நோக்கமாய் இருக்கும்படி செய்ய வேண்டும். Okay, let me preach now. இப்பொழுது நான் பிரசங்கிக்கிறேன். Turn your Bible to Acts chapter 14 verses 8 to 10. அப்போஸ்தலர் 14 வசனங்கள் 8 இலிருந்து 10 வரை. In Lystra there sat a man crippled in his feet, who was lame from birth and had never walked. He listened to Paul as he was speaking. Paul looked directly at him, saw that he had faith to be healed, and called out, "Stand up on your feet." At that, the man jumped up and began to walk. லூக் அப்போஸ்தலர் 14 8 10 வரை நான் வாசிக்க போகிறேன், கேளுங்கள். லீஸ்ராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். Hallelujah. The Bible here talks about an event that took place in the life of Paul. பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து வேதம் இங்கே சொல்லுகிறது. Once he went to a town called Lystra. லீஸ்திரா என்ற பட்டணத்திற்கு ஒரு விசேவன் சென்றான். The Bible says there was a man crippled at his feet and he was lame from birth. தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்த ஒரு மனுஷனை குறித்து இங்கே பார்க்க முடியும். And he had never walked. ஒருபோதும் அவன் நடந்ததே இல்லை. He was lame from birth. அவன் பிறப்பிலிருந்தே சப்பானியாய் இருந்தவன். And that is the reason why the Spirit of the living God would put that in writing in this passage. There is a reason for that. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியிலே இதை ஏன் எழுத வேண்டும் என்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. You need to understand the context. நீங்கள் இந்த பகுதிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். It's not written here just to tell you and me you was lame from birth. ஏதோ பிறப்பிலிருந்து அவன் சப்பானியாய் இருந்தான் என்று சொல்வதற்காக மாத்திரம் எழுதவில்லை. No, that's not the focus. அது நோக்கம் அல்ல. No, there's something else. வேறொன்று இருக்கிறது. He is mentioned in the Bible only to highlight about the faith he had in God. இந்த இடத்திலே அவன் தேவனிடத்தில் வைத்திருந்த விசுவாசத்தை மேற்கோடிட்டு காட்டும்படியாகவே குறிக்கப்பட்டிருக்கிறார். So the focus here is not about him being handicapped. The focus here, it's all about his faith. இங்கே அவன் சப்பானியாய் இருந்தது அல்ல நோக்கத்திற்குரியது, அவன் எப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றிருந்தான் என்பதே முக்கியமானது. So we are going to learn something from this crippled man. இந்த சப்பானியிடத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். You can learn always from many people. அநேக ஜனத்தினிடத்திலிருந்து நீங்கள் எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள முடியும். Your miracle is so close only when you are teachable and willing to learn. நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவராய் கற்றுக்கொள்ள விருப்பமுடையவராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவ்வளவுக்கு அவ்வளவாய் உங்கள் அற்புதத்தை நெருங்குகிறீர்கள். Lift your hand and say, I'm willing to learn. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் கற்றுக்கொள்ள விருப்பமாய் இருக்கிறேன். Amen. Hallelujah. Sometimes God would like to initiate you into the process of a miracle. இப்படிப்பட்டதாய் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கூடியதான செயலாக்கத்திற்குள்ளாக தேவன் உங்களை நுழைப்பார். But we don't get into that. சில நேரம் நாம் இதில் நுழைவது இல்லை. Your miracle begins always with the word and with the faith the word supplies. உங்களுடைய அற்புதம் எப்பொழுதுமே வார்த்தையின் இடத்திலிருந்தும் அந்த விசுவாசத்தை கொடுக்கிறதான வார்த்தையின் இடத்திலிருந்துமே புறப்படுகிறது. So the great servant of the Lord, the Bible says, Paul visiting the town, I believe there's a lot of significance to it. இந்த பட்டணத்தை பவுலானவர் சென்று பார்த்ததிலே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. Praise the Lord. And the Bible says that's the reason God took him to that town. அந்த காரணத்திற்காகவே தேவன் அவனை அந்த பட்டணத்திற்குள் கொண்டு சென்றார். And that event is recorded in the word of God. அந்த
சம்பவமானது இங்கே தேவனுடைய வார்த்தையிலே And I குறிக்கப்பட்டிருக்கிறது. always keep talking about saying that you have an appointment with God. நான் எப்பொழுதுமே சொல்லுகிறதான ஒரு காரியம், உங்களுக்கு தேவனிடத்திலே ஒரு அப்பாயின்ட்மென்ட் உண்டு, அனுமதி உண்டு. Whenever you come into the presence of God, always tell yourself, I've got an appointment with God. நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வரும்பொழுதெல்லாம் சொல்லுங்கள், நான் தேவனோடு ஒரு சந்திப்பை பெற்றிருக்கிறேன். This is my day. இது என்னுடைய நாள். This is my hour. இது என்னுடைய நேரம். I'm prepared to receive my miracle. என்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாய் I இருக்கிறேன். am there. நான் இருக்கிறேன். God is there. கர்த்தரும் இருக்கிறார். And nothing can stop me from receiving my miracle. என்னுடைய அற்புதத்தை பெறுவதற்கு என்னை எதுவும் தடை செய்ய முடியாது. Somebody shout and say amen. ஆமென் என்று சப்தமாய் சொல்லலாம். So Paul went to the town. பவுல் அந்த பட்டணத்திற்குள் சென்றார். It was a kind of a divine appointment for this lame man to meet with Paul. இந்த பவுலை சந்திக்க கூடியதான ஒரு தேவ சமயமாய் இந்த மனுஷனுக்கு அது நேரிட்டது. So the Bible never records anything as such. What made this crippled man to be shown in that place? இந்த சப்பானியானவன் இந்த இடத்திற்கு வரக்கூடியதான அந்த காரணத்தை வேதம் சுட்டி காட்டவில்லை. I don't know how did he come. எப்படி அவன் வந்தான் என்றும் தெரியவில்லை. I don't have any idea who told him what. அவனுக்கு யார் எதை சொன்னார்கள் என்றும் தெரியவில்லை. Maybe you listened about the miracle signs and wonders that Paul was already doing amongst the people. மக்கள் மத்தியிலே பவுலானவன் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் ஏற்கனவே கண்டு கேட்டவனாய் இருந்திருக்கலாம். So somehow he made a determination to be where Paul was. பவுல் இருக்கிற இடத்திற்கு வரக்கூடியதான ஒரு தீர்மானத்தை அவன் உடையவனாய் இருந்தான். So I like to tell everybody, be where God is moving. கர்த்தர் எங்கே அசைவாடுகிறாரோ அங்கே நீங்கள் இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். Sometimes people don't understand this. சில நேரம் ஜனங்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. Sometimes people come and tell me anytime, every time, pray for a miracle for me. எந்த நேரத்திலும் எப்பொழுதும் எனக்காக ஒரு அற்புதத்துக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். They think pastor is going to be more like a Santa Claus and bringing out candies out of his pocket. இப்படி சாண்டா கிளாஸ் தாத்தா ஏதோ தனக்குள்ள இருக்கிற அந்த சாக்லேட்டை கொடுக்கிறது போல நினைக்கிறார்கள். And I'll just lay my hand on you and just pray and send you. That's it. உங்கள் மேல் கரங்களை வைத்து உங்களுக்கு ஜெபித்து உங்களை அனுப்பி விடுவேன், அவ்வளவுதான். For a supernatural miracle requires an ambience, an atmosphere for God to move. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதம் சம்பவிப்பதற்கு அதற்குரிய ஒரு சூழ்நிலை, ஒரு முகாந்திரம் இருக்க வேண்டும். We tell people, be where God is moving. கர்த்தர் எங்கே அசைவாடுகிறாரோ அங்கே இருக்கும்படியாக நாங்கள் ஜனத்திற்கு சொல்லுகிறோம். Come and position yourself. அந்த இடத்திலே உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். Somebody say amen. So this man was in the right place, the right time to have an encounter with God through Paul. பவுலின் மூலமாக தேவனை சந்திப்பதற்கு இந்த மனுஷன் சரியான நேரத்திலே சரியான இடத்திற்கு வந்திருந்தார். Say, I'm not here by accident. சொல்லுங்கள், நான் இங்கே வந்தது ஒரு விபத்து அல்ல. Hallelujah. Praise the Lord. That should be a willing heart. ஒரு விருப்பத்திற்குரிய இருதயம் இருக்க வேண்டும். That should be a desire. அங்க ஒரு விருப்பமே இருக்க வேண்டும். The Bible says this man never walked. வேதம் சொல்லுகிறது இந்த மனுஷன் நடந்ததே இல்லை. Are you listening to me? கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Something impossible. அசாத்தியமான ஒரு காரியம். He never knew what it mean to walk by experience. ஒரு அனுபவ ரீதியாக நடப்பது என்றாலே என்ன என்று இந்த மனுஷனுக்கு தெரியாது. Lame from mother's womb. தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்தவர். He saw everybody running around. எல்லாரும் ஓடிக்கொண்டிருந்ததை அவன் பார்த்தவன். I do not know how old this man was. இந்த மனுஷன் எத்தனை வயதுடையவனாய் இருந்தான் என்று தெரியவில்லை. Because the Bible calls him a man. ஏனென்றால் இந்த வேதத்திலே அவனை ஒரு மனுஷன் என்று அழைக்கிறார். He was not a child. குழந்தை அல்ல. Or a teenager. ஒரு வாலிப வயது உடையவன் அல்ல. Or a young person. ஒரு வாலிபனும் அல்ல. The Bible says he was a man. வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு மனுஷன். Maybe 40 years old. 40 வயது உடையவனாய் இருந்திருக்கலாம். Maybe 45 years old. 45. So we can assume so many years he never walked. நாம் ஒன்றை யூகிக்கலாம், பல வருடங்களாக அவன் நடந்ததே இல்லை. He saw people walking around. ஜனங்கள் நடந்ததை அவன் பார்த்திருக்கிறான். He saw people running around. ஜனங்கள் ஓடினதை பார்த்திருக்கிறான். Oh, I wish I could have legs like them. அவங்களைப் போல் எனக்கு கால்கள் இருந்திருந்தால் நலமாயிருக்கும். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? Yes or no? But then
ஆனாலும் பிறகு he was there அவன் அங்கே இருந்தான், in the right place சரியான இடத்திலே at the right time சரியான நேரத்திலே to have his encounter with God. தேவனோடு ஒரு சந்திப்பை பெறும்படியாக Now இருந்தான். like tell everybody here, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல no விரும்புகிறேன், matter what you go through, நீங்கள் எதை கடந்து போனாலும் if you are in the right place, நீங்கள் ஒரு சரியான இடத்தில் you are at the இருப்பீர்கள், right time சரியான நேரத்தில் where இருப்பீர்கள், God is moving, கர்த்தர் அசைவாடுகிற where the இடத்தில், Spirit of God is breaking the chains, எங்கே தேவனுடைய ஆவியானவர் சங்கிலிகளை உடைத்துக் where கொண்டிருக்கிறாரோ the அங்கே, word of faith is flowing like a river. எங்கே விசுவாசத்துக்குரிய வார்த்தையானது ஒரு நதி போல் When ஓடிக்கொண்டிருக்கிறதோ you are அங்கே connected to God நீங்கள் அங்கே தேவனோடு தொடர்பு வைத்திருக்கும் by faith, விசுவாசத்தின் மூலமாய் I want to tell you almost nothing is impossible. நான் சொல்லுகிறேன், சாத்தியமற்ற காரியம் என்று எதுவுமே இல்லை. No, I want to tell you, in the atmosphere of faith, every spirit of limitation is broken. விசுவாசம் என்னும் அந்த சூழ்நிலைக்குள்ள எல்லா கட்டுப்பாடுகளும் உடைத்தெறியப்படுகிறது. Build up the ambience, atmosphere of faith. விசுவாசத்திற்குரிய அந்த சூழ்நிலையை, அந்த கட்டுப்பாட்டை நாம் உருவாக்க வேண்டும். Think faith. விசுவாசத்தை சிந்திக்க வேண்டும், Speak faith. விசுவாசத்தை பேச வேண்டும், Activate your faith by doing something. எதையாகிலும் செய்து அந்த விசுவாசத்தை செயலாக்க வேண்டும். Be around with a company of saints who speak the word of faith. இப்படியாக விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுகிற பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை வைத்திருக்க Are வேண்டும். you listening to what I'm talking about? நான் சொல்வதை புரிந்து Can I கொள்கிறீர்களா? see your hands? Hallelujah. Are you receiving faith now? இப்போது விசுவாசத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? So verse 9, let's all read together. வசனம் 9 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். He listened to Paul as he was speaking. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார். Read it again for yourself. He listened to Paul as he was speaking. பவுல் பேசுகிறதை One கேட்டுக்கொண்டிருந்தார். more time. He listened to Paul as he was speaking. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார். Now look at me. என்னை இப்பொழுது பாருங்கள், Look at me. என்னை பாருங்கள், And listen to what I'm speaking. நான் சொல்வதை இப்பொழுது பாருங்க, கவனித்து கேளுங்க. Paul is not here, பவுல் இங்கே இல்லை, but I'm here நான் இருக்கிறேன் with the same word. அதே வார்த்தையோடு. Amen. Hallelujah. That's the reason I keep on saying you need to get connected to the servants of God who bring the word. அதனால் தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவனுடைய தாசர்களோடு நீங்கள் தொடர்பு வைத்திருக்க வேண்டும். He listened to Paul. அவன் பவுல் பேசுகிறதை Your கேட்டுக்கொண்டிருந்தான். miracle is in listening. உங்களுடைய அற்புதம் உங்கள் கவனித்ததில், If only you can listen. கவனித்ததில் I இருக்கிறது. like to repeat myself. If only you can listen. நீங்கள் கவனிக்க கூடும் என்றால், You know, sometimes the devil like to put something in your ears, block your ears. சில நேரம் பிசாசு உங்களுடைய காதுகளில் ஏதாகிலும் ஒன்றை போட்டு உங்கள் காதுகளை அடைக்க விரும்புவார். So I told you this man was in the right place நான் சொன்ன இந்த மனுஷன் சரியான இடத்தில் at இருந்தார், the right time, சரியான நேரத்தில் the இருந்தார், right kind of atmosphere. சரியான சூழ்நிலையில் இருந்தார். Now number 2 is இரண்டாவது, he was listening to Paul. அவன் பவுலை He கேட்டுக்கொண்டிருந்தான். was listening to Paul. அவன் பவுலை கவனித்து I want to கேட்டுக்கொண்டிருந்தான். say, when you need a miracle, உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை என்றால் develop an attitude of listening to the word. வார்த்தையை கவனிக்க கூடிய அந்த மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Because it builds up your faith. ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறது. It enables you to cooperate with God. அது தேவனோடு நீங்கள் ஒத்துழைக்கும்படியாய் உங்களை பலப்படுத்துகிறது. That word of revelation begins to get into your bones. அந்த வார்த்தையின் வெளிப்பாடுகள் உங்கள் எலும்புகளுக்குள் நுழைகிறது. It renews your mind. உங்களுடைய மனதை மறுரூபமாக்குகிறது. Like a seed goes and gets deposited in your body. உங்களுடைய சரீரத்திற்குள் போய் ஒரு தங்குகிற வித்தாய் மாறுகிறது. The word of God is a miracle working word. தேவனுடைய வார்த்தையே அந்த அற்புதத்தை செயலாக்குகிற வார்த்தை. So you have to always pray to God, not saying give me a miracle. ஆதலால் எப்பொழுதும் தேவனிடத்திலே ஒரு அற்புதத்தை செய்யும் என்று You கேட்டுக்கொண்டிராதீர்கள். have to pray saying to God, Lord, give me the word that brings healing in my life. என்னுடைய வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வருகிற வார்த்தை கொடும் ஆண்டவரே என்று கேளுங்கள். Are you listening to what I'm saying? நான் சொல்வதை கவனித்தீர்களா? Are you with me tonight? என்னோடு He இருக்கிறீர்களா? listened to Paul. அவன் பவுல் பேசுகிறதை listened to கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் பவுலை So கேட்டுக்கொண்டிருந்தான். now hold on. இப்பொழுது நிறுத்துங்கள். Are you looking at me? என்னை பார்த்து How many of you are looking at me? எத்தனை பேர் பார்க்கிறீர்கள்? So when he was listening to Paul, அவன் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். when he looked at Paul, அவன் பவுலை பார்த்தபொழுது maybe there were a lot of other people too. அநேக மற்ற ஜனங்களும் இருந்திருக்கலாம். When he looked at Paul and he was listening, அவன் பவுலை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த பொழுது suddenly Paul looked at him. பவுல் அவனை திடீரென்று பார்த்தான். That's what I would like to call as the connection of faith. அதைத்தான் நான் விசுவாசத்தினால் வருகிற தொடர்பு என்று You may சொல்லுகிறேன். not know while I'm preaching from here. நான் பேசும்பொழுதே உங்களுக்கு ஒருவேளை தெரியாது. In the crowd,
கூட்டத்திலே with many people my spirit gets connected. அநேக ஜனத்தோடு என் ஆவியானது இணைந்து கொள்ளும். With some it doesn't get connected. சிலரோடு இணைந்து கொள்ளாது. The men of God, when they speak under the anointing of the Spirit of God, they know exactly where the connection is. தேவனுடைய ஆவியின் வல்லமையினாலே தேவதாசர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியும் ஆவியிலே எங்கே தொடர்பு உண்டாகிறது. Some people receive the word, some people or just remain as spectators. சிலர் வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், சிலர் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். You know why in the world we say amen? ஏன் உலகத்துல நம்ம ஆமென் சொல்லுகிறோம் தெரியுமா? Because we participate in the word. ஏனென்றால் வார்த்தையோடு நாம் பங்குதாரர்களாக இருக்கிறோம். When God delivers the word through his servants, so we cooperate and say amen, that's for me. தேவதாசகளின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை அவர் பேசும் பொழுது அவரோடு இணைந்து நாம் ஒத்துழைக்கத்தக்கதாக ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்வோம். That's a miracle we initiate right now while you listen to the word. தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது நீங்கள் ஆரம்பிக்கிறதான அற்புதம் அதுதான். I preach the word of God under the anointing of the Spirit of God. தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். The Bible says வேதம் சொல்லுகிறது men spoke from God as they were carried along by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவர்களாய் தேவனுடைய மனுஷர்கள் பேசினார்கள். I love that word. அந்த வார்த்தையை நான் நேசிக்கிறேன். Men spoke from God. மனுஷர்கள் தேவனுக்காக Not பேசினார்கள். speaking their minds. அவருடைய மனதை பேசவில்லை. Not speaking their intellect. அவருடைய மூளையின் அறிவை They பேசவில்லை. spoke from God as they were carried along by the Holy Spirit. தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டவர்களாய் தேவனிடத்திலிருந்து பேசினார்கள். So when I deliver the word, நான் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது when you listen to the word, நீங்கள் வார்த்தையை கவனிக்கும் when பொழுது you say amen, நீங்கள் ஆமென் என்று சொல்லும் we பொழுது agree with one another. நாம் ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போகிறோம். We have a strong affirmation and agreement concerning the written word of God. எழுதப்பட்ட வார்த்தை குறித்ததான ஒரு திட ஒத்துப்போகுதலும் ஒரு மனதும் உண்டாகிறது. Jesus said like this in Matthew 18:19. இயேசு இப்படியாக மத்தேயு 18:19 சொன்னார். When two of you agree about anything here on earth in my name, it will be done. பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டவர்களாய் என் நாமத்தினாலே எதை குறித்து கேட்டாலும் அது சம்பவிக்கும். When you say amen, you say I agree. நீங்கள் ஆமென் என்று சொல்லும்போது நான் ஒத்துப்போகிறேன் என்ற வார்த்தை. You say I believe. நீங்க சொல்லுகிறது நான் விசுவாசிக்கிறேன். You say it's mine. நீங்க சொல்லுகிறது அது எனக்கு சொந்தம். Somebody shout hallelujah. We don't just say it for the sake of saying that. ஏதோ சொல்வதற்காக சொல்வது இல்லை. All the demonic powers look at you. எல்லா பிசாசின் வல்லமைகளும் உங்களை பார்க்கிறது. And now how he's going to listen to the message? எப்படி இந்த செய்தியை அவன் கவனிக்க போகிறான்? I'll hold his tongue back from saying amen. ஆமென் என்று சொல்லாதபடிக்கு அவனுடைய நாக்கை நான் பிடித்து வைத்துக் You கொள்வேன். listen to the word, but I'm going to make everything in your body, mind, everything to stop you from saying amen. நீ வார்த்தையை கவனித்துக் கொண்டிரு, ஆனா உன் சரீரத்திலே உன் மைண்ட்ல இருக்கிற எல்லாவற்றையும் நான் ஆமென் சொல்லாதபடிக்கு பிடித்து வைத்திருப்பேன். It doesn't want you to agree with the word that is preached. பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையோடு நீங்கள் ஒருமனப்படக்கூடாதபடி அவன் செய்கிறான். And that's where you lose your miracle. அங்குதான் நீங்கள் அற்புதத்தை இழக்கிறீர்கள். Hold on to the word. நீங்க வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். Somebody shout hallelujah. John 15:7. யோவான் 15:7. The Bible says, வேதம் if சொல்லுகிறது, you abide in my words and my words abide in you, ask whatever you wish, it shall be given to you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். How do I know my miracle is guaranteed? எப்படி என்னுடைய அற்புதமானது வாக்குத்தத்தத்துக்குரியதாக இருக்கிறது? So how do I know that my miracle is secured and guaranteed? எப்படி என்னுடைய அற்புதமானது ஒரு தற்காக்கப்பட்டதாய் வாக்குறுதிக்குரியதாய் இருக்கிறது? It's not the question of saying that God may do it or he may not do it. கர்த்தர் ஒருவேளை செய்யலாம் ஒருவேளை செய்யாமலும் இருக்கலாம் என்ற வார்த்தை அல்ல. It's not a question of saying to God, if only it's your will. ஆண்டவரே உம்முடைய சித்தமா இருந்தால் என்ற வார்த்தை அல்ல. Hello, I would like to say first know what is God's will. முதலாவது நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை முதலாவது கண்டுபிடி. You are healed by my stripes. என் தடம்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். He died and paid with his life on the cross. தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து மரித்தவராய் அவர் சிலுவையில் உங்களுக்கு கொடுத்த காரியம். You are the legal recipient of God's divine blessing and healing and salvation in your life. தேவனுடைய அந்த தெய்வீகமான ஆசீர்வாதத்துக்கும் ரட்சிப்புக்கும் நீங்கள் பங்குதாரராக சட்ட ரீதியாக இருக்கிறீர்கள். Now listen. இப்பொழுது கவனிங்கள். No, you may wonder like, when I get into prophetic, I want people to look at my eyes. நான் தீர்க்கதரிசனமாக நுழையும் பொழுது ஜனங்கள் என் கண்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Now that's the reason we ask them to do, because we want to release that word of faith into their spirit. ஏனென்றால் விசுவாசத்திற்குரிய அந்த வார்த்தை உங்களுடைய ஆவிக்குள்ளாக நாங்கள் கட்டவிழ்க்க விரும்புகிறோம். That is the kind of supernatural injection. அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு இன்ஜெக்ஷன் என்று சொல்லலாம். Something is getting into your spirit. ஏதோ ஒன்று உங்கள் ஆவிக்குள்ளாக நுழைகிறது. Shout hallelujah. So the Bible says, வேதம் சொல்லுகிறது, not only listen to Paul, அவர் பவுலை
கவனித்து கேட்டது மாத்திரமல்ல, Listen. கவனிங்கள், The word is so beautiful. வார்த்தை மிக அழகானது. Are you enjoying the word? வசனத்தை He அனுபவிக்கிறீர்கள். listened to Paul. அவன் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். He was one among the crowd. அவன் கூட்டத்தில் ஒருவனாய் இருந்தான். There were a lot of other people. மற்ற ஜனங்களும் அநேகர் இருந்தார்கள். But the Spirit of God knew who's listening and who's not listening. ஆனால் தேவனுடைய ஆவியானவருக்கு தெரிந்திருந்த ஒரு காரியம், யார் கவனித்தார்கள், யார் கவனிக்கவில்லை. He was listening to Paul. அவன் பவுலை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தான். But suddenly, ஆனால் திடீரென்று the Holy Spirit of God located this boy in the crowd. பரிசுத்த ஆவியான தேவன் இந்த மனுஷனை கூட்டத்தில் இனம் கண்டு கொண்டார். Somebody shout hallelujah. When you listen to the word of faith, விசுவாசத்திற்குரிய வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் போது, you can no longer be hidden from the heights of heaven. பரலோகத்தின் கண்களில் இருந்து நீங்கள் ஒரு காலம் மறைக்கப்பட்டிருக்க Heaven முடியாது. will locate you. பரலோகம் உங்களை இனம் கண்டு கொள்ளும். The God who is seated on the throne will locate you. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் உங்களை இனம் கண்டு கொள்ளுவார். No situation can ever hide you. ஒரு சூழ்நிலை உங்களை ஒரு காலம் மறைக்க முடியாது. Somebody say amen. The word of faith you believe விசுவாசத்தின் வார்த்தை, நீங்கள் விசுவாசிக்கிற அந்த வார்த்தை unveils you before the throne of heaven. பரலோகத்தின் சிங்காசனத்துக்கு முன்பாக உங்களை திரை அவிழ்த்து விட்டதாய் காட்டுகிறது. Hallelujah. The eyes of the Father behold you. பிதாவுடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. Because you have faith. ஏனென்றால் உங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறது. All you need is faith. உங்களுக்கு தேவையானதெல்லாம் விசுவாசமே. He was listening to Paul. அவன் பவுல் பேசுகிறதை But கேட்டுக்கொண்டிருந்தான். suddenly, திடீரென்று the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் began to locate this crippled man through Paul. பவுலின் மூலமாக இந்த சப்பானியை அவர் இனம் கண்டு கொண்டார். The Bible says வேதம் சொல்லுகிறது, Paul looked directly at him. பவுல் அவனை உற்று பார்த்து, There's a difference. அதுதான் வித்தியாசம். Eye is the lamp of your body. கண்களே சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. I know my eyes communicate anointing. எனக்கு தெரியும் என் கண்கள் அபிஷேகத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. Sometimes I can feel it. சில நேரம் அதை உணர முடியும். I demonstrated some time. When people look into my eyes, they fall under the power of the Holy Spirit. நான் அதை சில நேரம் செயலாக்கி காட்டுகிறேன். ஜனங்கள் கண்களை பார்க்கும்போது அவர்கள் விழுகிறார்கள். Even your eyes. உங்கள் கண்களும் கூட. Jesus said your eye is the lamp of your body. இயேசு சொன்னார் உங்களுடைய கண்களை உங்களுடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. Hallelujah. Your eyes must have light. உங்கள் கண்களுக்கு வெளிச்சம் இருந்தாக வேண்டும். Somebody shout hallelujah. When you continually feed on the word of God, looking into the word of God, I want to tell you, the word will put the light in your eyes. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையினாலே போஷிக்கப்பட்டு அந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் வார்த்தையிலிருந்து வருகிறதான வெளிச்சமானது உங்களுடைய கண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. Somebody shout hallelujah. Say there's a light in my eyes. சொல்லுங்க, என் கண்களில் வெளிச்சம் இருக்கிறது. There is light in my eyes. என் கண்களில் வெளிச்சம் இருக்கிறது. Now a lot of people look at you. அநேக ஜனங்கள் உங்களை பார்க்கிறார்கள். Listen carefully. கவனித்து கேளுங்கள். A lot of people look at you. அநேக ஜனங்கள் உங்களை பார்க்கிறார்கள். If you have light, உங்களுக்குள் வெளிச்சம் இருக்கும் they will என்றால் ask you. அவங்க உங்களை கேட்பார்கள். There is a brightness on your face. உங்கள் முகத்துல ஒரு வெளிச்சம் இருக்கே. What do they mean? எதை அவர்கள் சொல்லுகிறார்கள்? I see a kind of communication from your eyes. உன் கண்களில் இருந்து ஒரு தகவல் பரிமாற்றம் இருக்கிறது. There is light in your eyes. கண்களில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. There is brightness in your eyes. கண்களில் ஒரு பிரகாசம் இருக்கிறது. Because we are the children of light walking in the light. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் வெளிச்சமாய் We இருக்கிறார். walk in the light as he is in the light. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்கிறோம். We have fellowship with one another. அதனாலே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். The word of the Lord says. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. Once while he was preaching in the synagogue, ஒரு விசை அவர் தேவாலயத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். the eyes of everyone were fastened on him. அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. Because the light was going. ஏனென்றால் வெளிச்சம் போய் கொண்டிருந்தது. Somebody shout hallelujah. Somebody shout hallelujah. Hallelujah. Amen. Ask God for light in your eyes. உங்க கண்களில் வெளிச்சம் இருப்பதற்காக ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். Then you will not feel sleepy in the house of God. தேவனுடைய வீட்டிலே நீங்கள் அதனால் தூக்கம் இல்லாமல் இருக்க Now முடியும். sometimes people know when the word comes. சில நேரம் ஜனங்கள் வார்த்தை வரும் பொழுது Look at this. இப்படியாக கண்களை உருட்டுவார்கள். They got rolling eyes. உருட்டுகிற கண்கள் உண்டு. No light. வெளிச்சமே இல்லை. The enemy has attacked your eyes. எதிரி உங்களுடைய கண்களை தாக்கி இருக்கிறார். Check what are you seeing using these eyes. இந்த கண்ணை பயன்படுத்தி எதையெல்லாம் பார்க்கறீங்கன்னு நீங்க பரிசீலிக்கணும். Maybe your eyes are connected to a wrong source. ஒருவேளை தவறான ஒரு காரியத்தின் மேலே உங்களுடைய கண்கள் தொடர்பை வைத்திருக்கலாம். When the Spirit of God is releasing His word, தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தையை
வார்த்தையை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கும் Your பொழுது eyes are focused and determined. உங்களுடைய கண்களானது நோக்கமாயிருந்து You தீர்மானிக்கப்பட்டதா cannot afford to miss out even a single letter of the word. ஒரு வார்த்தையின் உறுப்பை கூட நீங்கள் தவறவிட You முடியாது. hold on to the word. வார்த்தையை பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். I see many of you holding on to the word. நான் சொன்னேன் அநேகருக்கு பற்றிக் கொண்டிருப்பது வார்த்தை. Now I told you the speaker's spirit connect with people, individuals in the crowd. பாருங்கள், நான் சொன்னேன் கூட்டத்திலே பிரசங்கிக்கப்படும் பொழுது அப்படியாக ஆவியானவர் அந்த தொடர்பை ஏற்படுத்துகிறார். Paul looked directly at him. பவுல் அவனை உற்று பார்த்தார். What does it mean? என்ன அர்த்தம் அது? Time for supernatural transaction. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான பரிமாற்றத்திற்குரிய சமயம் அது. He had not even finished his sermon. அவன் பிரசங்கத்தை கூட But முடிக்கவில்லை. something happened. ஆனால் ஏதோ ஒன்று சம்பவித்தது. The spirit of faith in this man began to draw attention. அவனுக்குள் இருந்த அந்த விசுவாசத்தின் ஆவியானது அந்த கவனத்தை ஈர்த்தது. I want to tell you, among all those people who had gathered, this man stood out because his faith was so powerful. அத்தனை கூடியிருந்த ஜனங்கள் மத்தியிலே அவனுடைய விசுவாசமானது அவ்வளவு வல்லமைக்குரியதா அந்த வசீகரத்தை ஏற்படுத்தினது. I want to tell you, though many are here, not everyone's faith is at the same level. இன்று அநேகர் இங்கே இருந்தாலும் எல்லாருடைய விசுவாசமும் ஒரே நிலைமையில் இல்லை. That decides how we are going to receive from God. அதுதான் நீங்கள் எப்படி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பதை முடிவெடுக்கிறது. Are you with me? Are you with me? Hallelujah. That's why you need to get ready before you come to the house of God to listen to the word. தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதற்கு நீங்கள் அதனால் தான் ஆயத்தமாகி தேவனுடைய வீட்டிற்கு வர வேண்டும். The devil will attack your mind. ஏனென்றால் பிசாசு உங்களுடைய சிந்தனையை தாக்குவான். He will attack your spirit. உங்களுடைய ஆவியை தாக்குவான். He will attack the organs in your body. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்களை தாக்குவான். That's a demonic force as wrestle. அதுதான் அப்படித்தான் பிசாசின் வல்லமைகள் போராடும். You have to ask the help of the Holy Spirit and get prepared to receive the word that is prepared for you from heaven. பரலோகத்திலிருந்து உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட வார்த்தையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆயத்தத்தை நீங்கள் பெறும்படியாக பரிசுத்த ஆவியினிடத்தில் கேட்க வேண்டும். Hallelujah. I love teaching the word. தேவனுடைய வார்த்தையை போதிப்பதை நான் நேசிக்கிறேன். Amen. Hallelujah. Beautiful word. அழகான வார்த்தை. That's the reason I tell people, take notes. அதனால தான் ஜனங்களிடத்தில் சொல்கிறேன், நான் குறிப்பை எடுங்கள் என்று. Capture it. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். Retain it. தக்க வையுங்கள். Memorize it. மனனம் செய்யுங்கள். Think about it. அதை குறித்து சிந்தியுங்கள். Confess the word. அதை அறிக்கை செய்யுங்கள். Decree and declare. அதை நிர்ணயிப்படுத்தி பிரகடனப்படுத்துங்கள். Allow the word to create a supernatural ambience of faith for you to live and move and have your being. நீங்கள் நின்று அசைந்து செயலாக்கம் செய்வதற்குரிய அந்த சூழ்நிலையை அந்த வார்த்தையானது உருவாக்கத்தக்கதாய் அறிக்கை செய்யுங்கள். Somebody shout hallelujah. Come on, put your hands together for the word of God. தேவனுடைய வார்த்தைக்காக கரங்களை தட்டி மகிமையை கொடுங்கள். We celebrate the word. தேவனுடைய வார்த்தையை நாம் கொண்டாடுகிறோம். We celebrate the தேவனுடைய word. வார்த்தையை நாம் கொண்டாடுகிறோம். The devil goes mad பிசாசு பைத்தியமாகி போகும். when you celebrate the word. தேவனுடைய வார்த்தையை கொண்டாடும் பொழுது அதுதான் His சம்பவிக்கும். hold on your mind and your body is broken. அவனுடைய உங்கள் மனதின் மேலும் இருதயத்தின் மேலும் இருக்கிறதான அந்த காரியங்கள் உடைக்கப்படுகிறது. That's why Jesus said, அதனால தான் இயேசு you சொன்னார், shall know the truth. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். So it's a knowing of the truth that will set you free. அப்படினா சத்தியத்தை அறிகிற அந்த அறிவு தான் உங்களை விடுதலையாக்கும். He never told truth is going to set you free. அவர் ஒரு காலம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லவே இல்லை. First you must know the truth. முதலாவது நீங்க சத்தியத்தை அறிய வேண்டும். It is the knowledge of the truth that will set you free. நீங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களை How many of விடுதலையாக்கும். you say tonight, I want the knowledge of the truth? எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ராத்திரி எனக்கு அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு வேண்டும். The Bible says, வேதம் my சொல்லுகிறது, people perish என் ஜனங்கள் for lack of knowledge. அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். For lack of knowledge. அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். Not because of the devil. பிசாசினால் அல்ல. Not because of situation. சூழ்நிலையினால் அல்ல. This point is very simple. You don't have knowledge. குறிப்பு மிக எளிமையானது, அறிவில்லை, You அவ்வளவுதான். neglect the word of God. தேவனுடைய வார்த்தையை நிராகரிக்கிறீர்கள். You are not interested in the word that renews your mind. உங்களுடைய மனதை மறுரூபமாக்குற வார்த்தையின் மேல் உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் இல்லை. You don't have the right attitude to the word. வார்த்தைக்கு நேரான சரியான மனப்பான்மை இல்லை. Lack of knowledge is always a liability. அறியாமை என்பது எப்பொழுதுமே Lift பாரத்திற்குரியது. your hand and say, I want to have knowledge. கரங்களை வைத்து சொல்லுங்கள், எனக்கு அறிவு வேண்டும். I want to know the truth. எனக்கு சத்தியத்தை அறிந்தாக In வேண்டும். Jesus' name, இயேசுவின் நாமத்திலே I receive it. நான் பெற்றுக்கொள்கிறேன். Hallelujah. So Paul பவுல் looked directly at him. அவனை உற்று பார்த்தான். He was not looking at everybody. எல்லாரையும் பார்க்கவில்லை. Suddenly, திடீரென்று his eyes behold this man. இந்த மனுஷனை அவன் பார்த்தான். A divine supernatural connection was established between the speaker and the one who listened.
தெய்வீகமான இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு இணைப்பானது பேசின நபருக்கும் சத்தியத்தை கேட்டவருக்கும் இடையிலே உண்டாக்கப்பட்டது. When Paul looked at him, பவுல் அவனை பார்த்தபோது, are you listening? கவனிக்கிறீர்களா? When Paul looked at him, பவுல் அவனை பார்த்தபோது what did he see? எதை பார்த்தான்? No, hold on. I want to tell you something. நான் ஒன்றை சொல்ல The விரும்புகிறேன். Bible never says, வேதம் ஒரு காலம் சொல்லவில்லை, he saw him being crippled. சப்பானியை பார்த்தான் என்றே சொல்லவில்லை. It's amazing. அது ஒரு மிக அருமையானது. When you looked at this man, அவர் அந்த மனுஷனை பார்த்தபோது, the Bible says, வேதம் சொல்லுகிறது, the great apostle of God Paul, பிரதான அந்த தேவனுடைய அப்போஸ்தலர் சொன்னார், what did he see in this man? இந்த மனுஷனிடத்தில் எதை பார்த்தார்? He saw that this man had faith. இந்த மனுஷனுக்குள் விசுவாசம் இருந்ததை பார்த்தார். Somebody shout hallelujah. Hallelujah. Oh, powerful. வல்லமையானது. His faith was looming larger than his sickness. அவனுடைய வியாதியை பார்க்க நம்முடைய விசுவாசமானது மிக பெரியதாய் மாறிக்கொண்டிருந்தது. Lift your hand and say with me, எல்லாரும் கரங்களை வைத்து என்னோடு கூட my சொல்லுங்க. faith is என்னுடைய விசுவாசம் greater than my sickness. என் வியாதியை பார்க்கலும் பெரியது. My faith is என் விசுவாசமானது greater than my weakness. என்னுடைய பலவீனத்தை பார்க்கலும் பெரியது. My faith is என் விசுவாசமானது greater than my challenges. என்னுடைய சவால்களை பார்க்கலும் பெரியது. My faith is என் விசுவாசமானது greater than all the powers of the enemy. எல்லா பிசாசின் வல்லமைகளை பார்க்கலும் பெரியது. Put your hands to give glory to God. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. I would like to tell you the Spirit of God has worded everything so fantastically here. இங்கே தேவனுடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் பிரமிக்கத்தக்கதாய் குறிப்பிடுத்திருக்கிறார். God doesn't appear here, கர்த்தர் இங்கே தோன்றுவதில்லை, but he uses his servants. ஆனால் அவருடைய தாசர்களை பயன்படுத்துகிறார். Otherwise there's no need for God's men here. அப்படி என்றால் தேவனுக்கு அவருடைய தாசர்கள் அவசியமே இல்லை. He doesn't do things just like that. அப்படியே செய்வதில்லை தேவன் எதையும். He uses his servants. அவருடைய தாசர்களை அவர் பயன்படுத்துகிறார். He uses his eyes. அவருடைய கண்களை பயன்படுத்துகிறார். He uses his hands. அவருடைய கரங்களை பயன்படுத்துகிறார். He uses their voice. அவருடைய சத்தத்தை பயன்படுத்துகிறார். Even he could use their handkerchief. அவருடைய கைக்குட்டைகளை கூட பயன்படுத்த முடியும். He could use even the mic I have in my hand. கரங்களில் இருக்கிற அந்த மைக்கை கூட அவர் பயன்படுத்த முடியும். I demonstrated so many times. பலமுறை நான் அதை செயலாக்கி இருக்கிறேன். Even my shadows God can use. கர்த்தர் என்னுடைய நிழலை கூட பயன்படுத்த முடியும். Not just for me, even you. உங்களை கூட அவர் பயன்படுத்த முடியும். Hallelujah. You have to understand that. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். Amen. How to establish your connection with the man of God, especially when he functions under the anointing of the Spirit of God. தேவனுடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்திலே தேவனுடைய மனுஷன் விசேஷமாக செயல்படும் பொழுது எப்படி நீங்கள் தொடர்பை உண்டாக்க முடியும் என்பதை You have to அறிந்து keep கொள்ள on praying. தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க Lord, வேண்டும். connect me to the man of God. ஆண்டவரே தேவனுடைய மனுஷனோடு என்னை இணையும் ஆண்டவரே. Because I want to receive that faith. ஏனென்றால் அந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ள I want to விரும்புகிறேன். receive my miracle. என்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். I'm ready. நான் ஆயத்தமாக இருக்கிறேன். Somebody say amen. God's method is always men. மனுஷரை பயன்படுத்துவதே தேவனுடைய வழியாய் இருக்கிறது. He saw his faith. அவன் அவனுடைய விசுவாசத்தை பார்த்தான். Hold on. Are you looking at me? என்னை பார்க்கிறீர்களா? அங்கே நில்லுங்கள். Are you looking at me? Yes or no? Amen. What do you want God to see in your life? உங்களில் கர்த்தர் எதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Now some people say, oh God, look at, no, I'm in this situation. Look at my pain. Look at my suffering. Don't you have eyes? ஆண்டவரே என் சூழ்நிலையை பாரும், என் வேதனையை பாரும், என்னுடைய உபத்திரவத்தை பாரும், உமக்கு கண் இல்லையா? Sometimes we pray, our prayers are so pathetic. சில நேரம் நாம் ஜெபிக்கிறோம், ஆனா நம்முடைய ஜெபங்கள் பரிதாபமாய் இருக்கிறது. We magnify and glorify our situation. நம்முடைய சூழ்நிலையை எப்பொழுதும் பூதாகரப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம். You magnify your problem, you tell God how impossible for God to do anything about your condition or your situation. உங்களுடைய பிரச்சனையை அவ்வளவு பெரிதாக்கி நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லி எவ்வளவு அசாத்தியமானது இந்த சூழ்நிலை என்று காட்டுகிறீர்கள். I want to ask you, my brother. நான் உங்களை கேட்க விரும்புகிறேன் I want to சகோதரா. ask you, my sister. உங்களை கேட்க விரும்புகிறேன் சகோதரி. Are you connected tonight? தொடர்ந்து What do you want God to see in you? கர்த்தர் உங்களிடத்தில்
விசுவாசத்தை எதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Oh, instead of telling God, Lord, look at my pain, ஆண்டவரே என் வேதனை பாரும் என்று சொல்வதை you விட்டுவிட்டு must tell God, Lord, look at my faith. என் விசுவாசத்தை பாரும் ஆண்டவரே என்று சொல்ல I வேண்டும். believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். Yes, I have a problem. எனக்கு பிரச்சனை உண்டு. But still I believe. ஆனாலும் விசுவாசிக்கிறேன். I got a situation. எனக்கு ஒரு சூழ்நிலை உண்டு. But still I believe. ஆனாலும் விசுவாசிக்கிறேன். Yes, I have sickness in my body. என் சரீரத்தில் வியாதி But உண்டு. still I believe. ஆனாலும் விசுவாசிக்கிறேன். Yes, I have issues in my family. என் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு. Still I believe. ஆனாலும் விசுவாசிக்கிறேன். Yes, I'm going through financial stress. எனக்கு பொருளாதார நெருக்கடி But இருக்கிறது. still I believe. ஆனாலும் விசுவாசிக்கிறேன். Oh God, look at my faith. ஆண்டவரே என் விசுவாசத்தை பாரு. Look at my faith. என் விசுவாசத்தை பாரு. Somebody shout hallelujah. Hallelujah. Now I like to use some vocabulary when I describe something. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்பும்போது சில வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புகிறேன். Now faith dismounts you from everything the enemy has tied you with. எதிரியானவன் உங்களை எதோடு இணைத்து கட்டி இருந்தானோ அத்தனை காரியங்களில் இருந்தும் கட்டவிழ்க்க கூடியதான விசுவாசம் உண்டு. And it positions you in the ambience of miracles. அற்புதங்களின் அந்த சூழ்நிலைகளுக்குள் உங்களை அது ஸ்தானப்படுத்துகிறது. Faith causes a shift in your spiritual position. உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்தானங்களில் விசுவாசமானது சில அசைவுகளை உண்டாக்குகிறது. Are you listening? Are you listening? கவனித்தீர்களா? I told you faith is causing shifts. நான் சொன்னேன் விசுவாசமானது சில அசைவுகளை ஏற்படுத்துகிறது. Shifting you from a ground of suffering into the ground of miracles. உபத்திரவத்தின் நிலைமையிலிருந்து அற்புதங்களின் சூழ்நிலைகளுக்குள்ளாய் அது கொண்டு When செல்கிறது. Paul looked at this man, பவுல் இந்த மனுஷனை உற்று பார்த்தபோது the Bible doesn't say he looked at his feet. அவன் கால்களை பார்த்தான் என்று வேதம் The சொல்லவில்லை. Bible says ஆனால் வேதம் சொல்லுகிறது he looked at him. அவனை உற்று He பார்த்தபோது saw that this man had faith to be healed. சுகத்தை பெற்றுக்கொள்ள கூடியதான விசுவாசம் அவனுக்குள் உண்டு என்று Listen, கண்டான். listen. கவனிங்கள். It is faith that gets you ready for your miracle. விசுவாசமே உங்களுடைய அற்புதத்திற்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. He was prepared for his miracle அவனுடைய அற்புதத்திற்கு அவன் ஆயத்தமாய் இருந்தான். because he listened to Paul. ஏனென்றால் அவன் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். Faith began to rise up on the inside. விசுவாசமானது அவனுக்குள் எழும்ப ஆரம்பித்தது. He did not think about his condition. அவனுடைய சூழ்நிலையை அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. Oh, I've been lame from the birth. நான் பிறப்பிலிருந்தே சப்பானியா இருக்கிறேனே. Doctors should have told him. மருத்துவர்கள் ஒருவேளை சொல்லி இருக்கலாம். Never again. ஒரு காலம். Never again. ஒரு காலம். You can never walk. நீ நடக்கவே முடியாது. Because you're lame from birth. ஏனென்றால் பிறந்தது முதல் நீ சப்பானியாய் But when இருக்கிறாய். he was listening to Paul, ஆனால் பவுல் அவன் பேசுவதை it கேட்டுக்கொண்டிருந்தபோது was much different than how he listened to the doctor. மருத்துவர்கள் பேசினதை கேட்டதை விட வித்தியாசமாய் You know, இருந்தது. the doctor was saying about the facts. ஏனென்றால் மருத்துவர்கள் அந்த உண்மையை பேசிக் But கொண்டிருந்தார். Paul was teaching about the truth of faith. ஆனால் பவுலானவன் விசுவாசத்திற்குரிய சத்தியத்தை போதித்துக் கொண்டிருந்தார். You know, the sometimes situation comes. சில நேரம் சூழ்நிலைகள் வரும். You have to stop listening to a man and begin to listen to God. மனுஷனை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கலாம் தேவனிடத்தில் நீங்கள் கேட்க You have ஆரம்பிக்க to வேண்டும். stop listening to doctors and start listening to God. மருத்துவர்கள் பேசுகிறதை கேட்கிறதை நிறுத்திவிட்டு நீங்கள் தேவன் பேசுகிறதை கேட்க வேண்டும். Because God has got a different report concerning your life and your situation. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை குறித்தும் உங்களுடைய சூழ்நிலை குறித்தும் கர்த்தரிடத்தில் வேறு விதமான காரியங்கள் Come இருக்கிறது. on, put your hands together and say, receive it in Jesus' name. சொல்லுங்க, நான் இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்கிறேன். Hallelujah. I'm excited. நான் பரவசமா இருக்கிறேன். Are you excited? The word itself is a miracle. ஏனென்றால் வார்த்தையே அற்புதம். Hallelujah. He had faith to be healed. சுகமாக்கப்படுவதற்கான விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. When you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும்போது you are ready for your miracle. நீங்கள் உங்கள் அற்புதத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீர்கள். Are you with me? The Bible says, வேதம் சொல்லுகிறது, he saw. அவன் பார்த்தான். Then the Bible says, பிறகு வேதம் சொல்லுகிறது, he called out. அவன் அழைத்தான் வெளியே. Just one word. ஒரே வார்த்தை. Stand up on your feet. நீ எழுந்து காலூன்றி நில். Stand up on your feet. நீ எழுந்து காலூன்றி நில். When you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும்போது one word is enough. ஒரு வார்த்தை போதும். Hallelujah.
Tonight I want to tell you, இந்த ராத்திரி உங்களுக்கு நான் சொல்ல God's விரும்புகிறேன், going to touch everybody who's full of faith. முழு விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட போகிறார். And you say to God, Lord, I'm ready. அவன் சொன்ன, ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன், Lord, I have faith. எனக்கு விசுவாசம் இருக்கிறது. When he said that, அதை சொன்ன பொழுது at that, அந்த நேரமே, say at that. உடனே, This is not the word to the crowd. இது கூட்டத்துக்குரிய வார்த்தையே இல்லை. It was when he was preaching, ஏனென்றால் அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது the message was for everybody. எல்லாருக்கும் தான் அந்த செய்தி. But now, ஆனால் இப்பொழுதோ he paused for a while. அவன் கொஞ்ச நேரம் கடந்து He looked directly at this man. இந்த மனுஷனை அவன் உற்று பார்த்து, Are you listening? கவனித்தீர்களா? Now, this is not the word for everybody. இப்பொழுது அந்த வார்த்தை எல்லாருக்கும் உரியதா அல்ல. This is only for those of faith. இது விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே. Paul said, I'm connected to this man. பவுல் சொன்னா, நான் இந்த மனுஷனோடு I இணைக்கப்பட்டிருக்கிறேன், see something in this man. நான் இந்த மனுஷனுக்குள் ஒன்றை பார்க்கிறேன், I see faith in this இந்த man. மனுஷனுக்குள் விசுவாசத்தை பார்க்கிறேன். How did he know that this man had faith? இந்த மனுஷனுக்குள் விசுவாசம் இருந்தது என்று எப்படி தெரியும்? How did he know? எப்படி தெரியும்? Listen again. கவனிங்கள் மறுபடியும். While looking at his eyes, அவன் கண்களை பார்த்தே your தெரியும். eyes are very important. அவன் கண்கள் மிக முக்கியமானது. Hallelujah. So you looked at him, அவனை இப்படி பார்த்து, and that man looked at Paul. அந்த மனுஷன் பவுலை பார்த்தான். Both their eyes had a collision. இந்த ரெண்டு கண்களும் அப்படியே என்ன சொல்லலாம், Their eyes were interlocked. கண்கள் ஒன்றோடு ஒன்று Their பதிந்து கொண்டது. eyes were connected. கண்கள் அப்படியே He இணைக்கப்பட்டது. saw faith. அவன் விசுவாசத்தை He பார்த்தான். saw faith. அவன் விசுவாசத்தை And the பார்த்தான். Spirit of the Lord told Paul, தேவனுடைய ஆவியானவர் பவுலிடத்தில் Paul, சொன்னார், Paul, பவுல், this man is ready. இந்த மனுஷன் ஆயத்தமாக Because இருக்கிறான். I see faith in him. ஏனென்றால் அவனுக்குள் விசுவாசத்தை He's பார்க்கிறேன். ready for a miracle. அவன் அற்புதத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறான். I'll pray tonight. இந்த ராத்திரி நான் ஜெபிக்கிறேன், God will look at you and say, கர்த்தர் உங்களை பார்த்து, oh, this man is ready for his miracle. இந்த மனுஷன் நம்முடைய அற்புதத்துக்கு ஆயத்தமாக Because இருக்கிறான். I see faith. ஏனென்றால் அவனுக்கு நான் விசுவாசத்தை God will look பார்க்கிறேன். at you and say, கர்த்தர் உங்களை பார்த்து, this woman is ready for a miracle. இந்த ஸ்திரீ இந்த அற்புதத்துக்கு ரெடியா Because இருக்கிறார். I see faith. ஏனென்றால் விசுவாசத்தை நான் Come on, put பார்க்கிறேன். your hands together. Give glory to God. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. Oh, Shabalabauriya. It was a personal word. அது ஒரு தனிப்பட்ட வார்த்தை. A bat. உடனே, A bat. உடனே. That's a point of release for the supernatural miracle. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதத்திற்கு அது ஒரு கட்டவிழ்க்கிறதான That's a நேரம். point of release. அது ஒரு கட்டவிழ்க்கப்படத்தக்கதான ஒரு க்ஷணம். Do you understand what I'm saying? நீ சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? The man அந்த மனுஷன் jumped up. குதித்தெழுந்து, Imagine, even with good legs, some people have difficulty in jumping நல்ல கால இருந்தே சில பேருக்கு குதிக்க வரல. because the leg is going one side. ஏன்னா எல்லாம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. You know, when walking only, some people, the legs don't cooperate. நடக்கும்போது கூட சில பேருக்கு காலு ஒண்ணா போகாது. They can't walk on straight line. ஒரு நேர் கோட்ல நடக்கவே சில பேருக்கு They தெரியாது. go like this. இப்படி போவாங்க, வளைஞ்சு வளைஞ்சு போவாங்க. The Bible says here, வேதம் இங்கே சொல்லுகிறது, but this man jumped up. ஆனா இந்த மனுஷன் குதித்தெழுந்தான். Listen. கவனிங்க, The கவனிங்க. Holy Spirit uses every word very carefully. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையும் மிக கவனமாக Are you looking at பயன்படுத்துகிறார். என்னை பார்த்து கொண்டு The இருக்கிறீர்கள். Bible says this man jumped up. வேதம் சொல்லுகிறது இந்த மனுஷன் Hey, குதித்தெழுந்தான். hold on. What's happening? என்ன நடக்கிறது? கவனிங்க, What's happening? என்ன நடக்கிறது? I go into the situation. நான் இந்த சூழ்நிலைக்குள் கடந்து செல்கிறேன். Hallelujah. What did make this man to jump up? இந்த மனுஷனை குதித்தெழ எது செய்தது? What did he feel on the inside of his legs? அவன் கால்களுக்குள் எதை உணர்ந்தான்? He felt maybe early days numbness. He felt early days numbness. ஒரு கால் முன்பு அவனுக்குள் அந்த மந்த நிலைமை இருந்திருக்கலாம், பலவீனம் இருந்திருக்கலாம், disability, ஒரு முடியாத சூழ்நிலை, not functional. செயல்படாத ஒரு But when he காரியம். listened to the command of Paul, பவுலுடைய கட்டளையை அவன் கவனித்தபோது, somebody shout hallelujah. ஹalleluya, He felt a surge of power invading his leg. அவனுடைய கால்களுக்குள் அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை கடந்து He சென்றதை felt the power, உணர்ந்தான். invasion of God's resurrection power கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையின் உட்பிரவேசம் into his leg. அவனுடைய
உங்களுடைய கால்களுக்குள். Oh, I pray right now. நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். Tonight when I'm going to lay hands on you and pray, உங்கள் மேல் நான் கரங்களை வைத்து ஜெபிக்கும் you'll feel the surge of God's power. கர்த்தருடைய அந்த வல்லமையின் ஒரு புரட்சி Like an electricity invading every weakness and uprooting every root of sickness in your body. எல்லா பலவீனத்துக்குள்ளும் பிரவேசிக்கிற ஒரு வல்லமை, எல்லா வியாதியையும் வேரோடு அறுப்புண்டு போக பண்ணுகிற ஒரு வல்லமை. The man jumped up. இந்த மனுஷன் குதித்து எழுந்தான் and began to walk. நடந்தான். Listen. கவனிங்க. The word of God educates us. தேவனுடைய வார்த்தை நம்மை கல்வி உறச் செய்கிறது. When a man of God speaks the word, தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது two things, இரண்டு காரியங்கள், two dimensions. இரண்டு பரிமாணங்கள். One is he speaks the word. முதலாவது வார்த்தை பேசுகிறார். Amen. The second thing is இரண்டாவது the man of God commands. தேவனுடைய மனுஷன் கட்டளையிடுகிறார். It is not the same as speaking. பேசுகிறது போல் அல்ல அது. He can speak the message. செய்தி அவர் பேசலாம். But suddenly Paul, திடீரென்று பவுல், he commanded. அவன் கட்டளையிட்டான். And this man obeyed. அந்த மனுஷன் அதற்கு கீழ்ப்படிந்தான். He did what he could not do before. எதை அவனால் முன்பு செய்ய முடியவில்லையோ அவன் அதை செய்தான். Hallelujah. Because the power of God invaded. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது ஒரு பிரவேசித்தது அந்த வல்லமை. Lift your hands and say hallelujah. Are you ready for an encounter? ஒரு சந்திப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? How many of you are blessed with the word? தேவனுடைய வார்த்தையினால் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? Amen. So when a man of God preaches anywhere, anytime, தேவனுடைய மனுஷன் எங்கே எந்த இடத்திலே பேசினாலும், if it's a command from the man of God, தேவனுடைய மனுஷனிடத்திலிருந்து ஒரு கட்டளை வரும் என்றால், no, you're not looking at me. நீங்கள் என்னை பார்க்கவில்லை. I know the attack. Look at me. என்னை பாருங்கள், என்னை பாருங்கள். I'm trying to distinguish things. நான் வித்தியாசப்படுத்த விரும்புகிறேன் காரியங்களை. Are you listening? கவனிக்கிறீர்களா? We speak at times the word. சில நேரங்கள் நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறோம். At times we command. ஆனால் சில நேரங்களில் கட்டளையிடுகிறோம். It is during the time of command, அந்த கட்டளை நேரங்களில் தான் the power of Satan is broken. சாத்தானுடைய வல்லமைகள் உடைக்கப்படுகிறது. Bondages are broken. கட்டுகள் உடைக்கப்படுகிறது. Everything that's rooted in the kingdom of darkness, it's identified, located and eliminated and destroyed by the power of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே அந்த அந்தகார ராஜ்யத்திலிருந்து வந்த வேர் கொண்டு எந்த ஊன்ற கட்டப்பட்டு நிலைத்திருக்கிற காரியங்கள் இனம் கண்டுகொள்ளப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. I decree and declare. நான் இப்பொழுது நிர்ணயப்படுத்தி Everything that's rooted in the kingdom of darkness, எதெல்லாம் தேவனுடைய அந்தகார பிசாசுடைய அந்தகாரத்தில் இருந்து வேர் கொண்டதோ, in your life, உங்களுடைய வாழ்க்கையில், in your soul, spirit and body, உங்களுடைய ஆத்துமா ஆவி சரீரத்தில், I pray that the Holy Spirit will locate it right now. பரிசுத்த ஆவியானவர் இப்போதே இனம் கண்டுகொள்ள நான் ஜெபிக்கிறேன். Expose it right now. அதை இப்போதே வெளியரங்கமாக்குவாரா? Uproot it right now. வேரறுப்புண்டு போக பண்ணுவாரா? Everything that's not from God, தேவனிடத்திலிருந்து வராத எதுவும், it doesn't have a legal right to stay in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு சட்ட ரீதியாக அனுமதி இல்லை. It must be identified. அதை கண்டுகொள்ள வேண்டும். It must be dealt. அதை சீர் செய்ய வேண்டும். It must be disconnected. அதை இப்போதே துண்டிக்கப்பட வேண்டும். It must be broken. அதை உடைக்க வேண்டும். It must be cast out. அதை இப்போதே புறம்பாக்கப்பட வேண்டும். You are called to live life abundantly. நீங்கள் பரிபூர்ணமாக வாழ அழைக்கப்பட்டீர்கள். Live life abundantly. பரிபூர்ணமாக வாழ அழைக்கப்பட்டீர்கள். Your cup should run over. உங்களுடைய பாத்திரமானது நிரம்பி வழிய வேண்டும். Your joy should be full. உங்களுடைய மகிழ்ச்சி முழுமையா இருக்க வேண்டும். Your blessing should be full. உங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையா இருக்க வேண்டும். You are called to be the head, not the tail. நீங்கள் தலையா இருக்க அழைக்கப்பட்டீர்கள், வாலாக அல்ல. You should be on the top and never at the bottom. நீங்கள் மேலே இருக்க வேண்டும், கீழே அல்ல. Every spirit of limitation today, tonight will be dealt by the power of God and leave you and your life in Jesus name. உங்களை கட்டுப்படுத்துகிற ஒவ்வொரு ஆவியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே, தேவனுடைய வல்லமையினாலே இப்போதே இனம் கண்டுகொள்ளப்பட்டு வெளியேற்றப்பட வேண்டும். Hallelujah.